ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் ஒரு காரியத்திற்காய் தொடர்ந்து மன்றாடி நாம் வருந்தி நாம் கேட்டுக்கொள்ளுகிற பொழுது தேவன் நிச்சயமாய் அதை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் எதை கேட்க வேண்டும்? நாம் பொதுவாக எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை நாம் கேட்போம், நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் கேட்டுக்கொண்டு இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் வாயில் சொல் பிறவாதற்கு முன்பதாகவே உன் தேவைகள் இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நம்ம கேட்பது தவறில்லை, தேவன் கேட்பதை தேவன் தருவார். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியினுடைய பலனை நாம் கேட்கணும். ஏனென்று சொன்னால் மன்றாடி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். அதற்கு தேவ ஆவியானுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே இந்த மாதத்தில் நாம் ஒரு முடிவெடுப்போம், ஒரு நம் தேவ சமூகத்தில் அதிகமாக கேட்போம். ஆண்டவரே, நான் மன்றாடி ஜெபிப்பதற்கு எனக்கு பலனை கொடுங்கப்பா, அவ்விதமான பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வந்து இறங்கும் ஆண்டவர் என்று சொல்லி என்னை நடத்துவீராக என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது, தட்டுகிற பொழுது நிச்சயமாக நாம் கண்டடைகிறவர்களாக இருப்போம். நிச்சயமாக ஆவியானவர் நம்மை மன்றாடி ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்தில் கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வேதாகமத்தில் இவ்விதமான ஒரு நல்ல வார்த்தை எடுத்து தியானிக்க உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த மாதத்தில் அதிகமாக இவருடைய சமூகத்தில் காத்திருக்க உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனங்கள் மூலியமாய் எங்களோடு நீர் பேசியிருப்பதற்காய் நன்றி ராஜா. அப்பா, நிச்சயமாகவே நாங்கள் ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியில் நாங்கள் தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்பதற்கு அந்த பலனை கேட்கும்படியாய் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறீர். கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக, எங்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.